மாதிரி முட்டையும் கீரையும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில பேர் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முட்டையும் கீரையும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்றாங்க. நீங்க ஒரு டாக்டரா என்ன சொல்றீங்க சார்? ஸோ அதாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு வயசுன்னு இருக்குது. ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதில் வந்து பொதுவாக கீரை வந்து மதியங்களில் தான் சாப்பிடணும். காலையிலையோ இரவுலையோ கீரை சாப்பிடக்கூடாது. மதிய உணவில் மட்டும்தான் கீரையை சேர்த்துக்கணும். ஏன்னா அது ஜீரணத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ ஜீரணத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிற எந்த உணவோடையும் இன்னொரு ஜீரணத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கிற உணவை நம்ம சேர்த்தும் பொழுது அது வந்து நம்ம குடலுக்கு வந்து ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும் ஜீரணத்தில். ஸோ ஒரு செரிமானத்தில் ஏற்படக்கூடிய தாமதம் வந்து நமக்கு குடல் தான் வந்து செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து இங்கே யோசிக்கல, இங்கே தான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெயினுடைய கம்ப்ளீட் ஒருத்தங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப மெமரி அதிகமாக இருக்குது, பிரிஸ்காக இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸ்டாக அந்த ப்ரோஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்களோட கேஸ்பிங் பவர் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஒருத்தவங்க வந்து மூளை அளவில் நல்லா இருக்காங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு வந்து குடல் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து கட்டாயமாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் குடலில் வந்து ஒரு இது தானாகவே சேர ஆரம்பிக்கும். இன்னொன்று குடலில் வந்து ஒரு நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த நல்ல கட் பாக்டீரியா, கட் ஃப்ளோரா அதெல்லாம் வந்து நல்லா ஆகணும் அப்படின்னா ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து கட்டாயமாக நம்ம வந்து பேதி மருந்து எல்லாருமே எடுத்துக்கணும். அதான் வந்து சித்த மருத்துவமே சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா மருந்துகளையும் நம்ம எல்லா உணவுகளோடையும் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பேதி மருந்து எடுக்கும் பொழுது நேச்சுரலி கட்டு வந்து குடலுடைய அமைப்பு வந்து அதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் வந்து தானாகவே நல்லா க்ரோ ஆகும். நல்ல மருந்து சாப்பிட்ற உணவுகள் அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டையும் இது சொல்லுது சித்த மருத்துவம். யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாத நோய், முட்டி வலி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து மருத்துவத்துக்கு உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குடலை கிளியர் பண்ணுறதுக்கான மருந்து கொடுத்துட்டு தான் ஒரு நாள் ஓய்வு கொடுத்துட்டு அப்புறம் தான் மருந்தே கொடுப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்களோட குடலை சீர்படுத்துறது, ரெண்டாவது கொடுக்குற மருந்து நல்ல எஃபெக்டிவாக அவங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு.